டிஎன்பிஎஸ்சி உறுப்பினர்கள் 11 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் எஞ்சிய 2 உறுப்பினர்களுக்கு வருகிற 24ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகின்றனர். இதனால் போட்டித் தேர்வு பணிகள் முற்றிலும் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சங்கரன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஐஏஎஸ் அதிகாரி ராஜாராம், ஓய்வு பெற்ற நீதிபதி ராமமூர்த்தி உள்ளிட்ட 11 பேர் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாக தேர்வாணையத்தில் அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த காலத்தில் இந்த பணி நியமனங்கள் நடந்தன. இந்த 11 பேர் நியமனத்தில் விதிமுறைகள் பின்பற்றப்படவில்லை, தகுதியானவர்கள் நியமிக்கப்படவில்லை என கூறி திமுக மற்றும் பாமக தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டன. இந்த வழக்கில் கடந்த டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் 11 பேரும் விதிமுறைக்கு மாறாக தகுதியில்லாதவர்களாக நியமிக்கப்பட்டிருப்பதாக கூறி 11 பேருடைய நியமனத்தையும் ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த சூழலில், அதாவது தேர்வாணையத்தில் மொத்தம் 13 பேர் உறுப்பினர்களாக இருந்து வந்த நிலையில் இந்த 11 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். தற்போதைய நிலையில் குப்புசாமி மற்றும் பன்னீர்செல்வம் ஆகிய 2 உறுப்பினர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் இருவருடைய பணிக்காலமும் வரும் 24ஆம் தேதியுடன் முடிவடைகின்றன. எனவே இந்த இருவரும் பணி ஓய்வு பெற்றுவிட்டால் அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் ஒரு உறுப்பினர் கூட இல்லாத நிலை ஏற்பட்டு தேர்வாணையமே முடங்கக்கூடிய சூழல் ஏற்படும் என தேர்வாணைய பணியாளர்கள் அச்சம் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே மிக குறைந்த அளவுக்கு இந்த காலி பணியிடங்கள் பெற்று தேர்வு நடத்தப்படுகிறது. இதுபோன்ற சூழலில் உறுப்பினர்களே இல்லாத நிலை ஏற்பட்டால் ஏற்கனவே நடந்து முடிந்திருக்கிற தேர்வுகள் முடிவுகள் வெளியிடுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் பாதிக்கப்படும். தேர்வாணைய பணிகளை ஒட்டுமொத்தமாக முடங்கிவிடும். இதனால் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதும் அவர்களுடைய அச்சமாக இருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தில் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த இருவர் பணி ஓய்வு பெற்றுவிட்டால் அவர்களுக்கும் சேர்த்து 13 உறுப்பினர்களையும் நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தேர்வாணையத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் சங்கரன்.